அடுத்த தீபாவளி பலகாரம் பார்க்கலாமா? ரிப்பன் முறுக்கு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் குட்டி சேனல். நம்மளுடைய சேனலில் ரிப்பன் முறுக்கு எப்படி தீபாவளி ஸ்பெஷலாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லாவே மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். ரிப்பன் முறுக்கு செய்கிறதுக்கு வீட்டில் இருக்க பச்சரிசி மாவே எடுத்துக்கலாம். அதாவது அரிசி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு லிங்க்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். பச்சரிசி ரேஷன் மாவு தான். அடுப்பில் வச்சுட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். அதிகமான மாவாக இருந்தால் 2 டைமாக போட்டு வறுத்துக்கோங்க. நான் கம்மியாக சேர்க்குறதால ஒரே டைமே வானலில் சேர்த்துட்டு நல்லாவே வறுத்து விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம், இல்லாட்டி அடி பிடிச்ச மாதிரி மாவு வந்து தீஞ்சிடும். அரிசி மாவு நல்லாவே வறுபட்டு வந்துருச்சு. இந்த டைமில் ஒரு மாவு ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். 2 டைமாக ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம இதே போல் ஜலிக்கிறதால ஏதாவது மாவு கட்டிகள் இருந்தால் எடுத்து போட்டுடலாம். அதோடு சேர்த்து செஞ்சோம்னா ரிப்பன் பக்கோடா வந்து ஒரு மாதிரி நொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இதே போல் ஜலிச்சிடுங்க. பாருங்கள், இதே போல் கட்டிகள் இருக்கிறத கீழே கொட்டிடலாம். இதே போலவே மீதி இருக்க மாவெல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஜாரில் சேர்த்து நல்லாவே நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதையுமே மாவு ஜல்லடியில் சேர்த்து நல்லாவே ஜலிச்சு விட்டுக்கலாம். இந்த உடச்ச கடலை மாவுலேயுமே வந்து மேலே நொரன்னு இருக்கும். அதை வந்து நம்ம கீழே போட்டுடலாம். அதோடு சேர்த்து செஞ்சோம்னா ரிப்பன் பக்கோடா வந்து விட்டு விட்டு போயிடும். அதனால் இதே போல் நொரன்னு இருக்கிறத கீழே கொட்டிடலாம். அதே மிக்சி ஜாரில் ஒரு பூண்டு தோல் எடுக்காமல் சேர்த்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். நம்ம காஞ்ச மிளகாய் கூட 6லேருந்து 7 கூட ஊற வச்சு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். தண்ணி விட்டு இதே போல் லிக்விடாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சிருக்க விழுதை ஒரு ஃபில்டரில் சேர்த்து இதே போல் நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டரில் இருக்க திப்பிகளை கீழே கொட்டிடலாம். தீபாவளி ஸ்பெஷலாக தான் நம்ம இன்றைக்கி ரிப்பன் முறுக்கு செய்கிறோம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சுலபமாக வீட்டிலே செஞ்சிடலாம். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் உருக்கி வச்சுருக்கேன். அதையும் உள்ளார சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு, இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எடுத்த உடனே தண்ணி சேர்க்க வேண்டாம். இது எல்லாமே வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பிசையோம் இல்லையா, அதே போல் தான், அந்த பதத்தில் இருந்தாலே ஓகே தான். என் கூட இன்றைக்கி ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக என்னுடைய அத்தையும் இருக்காங்க. அவங்களும் நானும் சேர்ந்து தான் இப்போ செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக ஜாலியாக இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி பலகாரங்கள் செய்கிறப்ப கூட யாராவது இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. தனியாக செஞ்சோம்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், நிறைய ஒர்க் லோடு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இதே போல் பலகாரம் செய்கிறப்ப யாரையாவது கூட வச்சுக்கிட்டு செய்யுங்க, டைம் போகிறதே தெரியாது. ரொம்ப தனியாக எடுக்கணும். பார்த்து பார்த்து பண்ணலாம். புளிய முடியல, கம்மியாக தான் இருக்கிறேன். உப்பு போடுவா, கொஞ்சம் கம்மியாக இருக்கு. போதுங்க போதுங்க, சும்மா தெளியுது. எங்கள் அப்பா பற்றிலாம் சேர்த்து இருந்தாரா? உங்கள் அப்பா பற்றியா? அவ்வளோதாங்க, மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்தில் இருக்கிறப்ப அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லாவே சூடாகிடுச்சு. நம்ம ரிப்பன் பக்கோடா எந்த குழாயில் புழியுமோ அந்த குழாயில் போட்டு இதே போல் நல்லாவே எண்ணெயில் புழிஞ்சு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லாவே சூடாக இருக்கணும். அதே போல் ரிப்பன் பக்கோடா புழிஞ்ச பிறகு அதில் இருக்க நுரையெல்லாம் அடங்கின பிறகு தான் நம்ம திருப்பி போடணும். அதாவது 1லேருந்து 3 நிமிஷம் வரையிலும் கூட ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதே போல் திருப்பி விட்டுக்கலாம். கேஸை ஹையில் வைக்காதீங்க, மீடியம் டு லோவில் வச்சு இதே போல் திருப்பி விட்டு எடுத்துடலாம். நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். எண்ணெய் பொங்குறது வந்து சலசலப்பு அடங்கின உடனே எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்குல்ல ரிப்பன் முறுக்கு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
மாவு வந்து ரொம்ப திக்காக பிசையாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம புழியறதுக்கு இதே போல் ஈஸியாக வரும். ரொம்ப திக்காக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா புழியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதே போலவே நானும் புழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ நேரம் அத்தை தான் புழிஞ்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோதாங்க, சுலபமாக செஞ்சிடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸின்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு டைம் ஒரு குழாயில் போட்டோம்னா அதை ஒரு கடாயில் டக்குன்னு புழிஞ்சு எடுத்துடலாம். மாவுமே தீர்ந்து போச்சு. அவ்வளோதான். 2 பக்கம் வச்சுருக்கேன். 2 பக்கமும் வச்சு கடகடன்னு வந்து செஞ்சு முடிச்சாச்சு தீபாவளி பலகாரத்தை. தீபாவளிக்கு அடுத்தடுத்து என்ன வெடி அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து என்ன பலகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் சூப்பராக போயிட்டுருக்கு. கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம செஞ்சுருக்க கிறிஸ்பியான ரிப்பன் முறுக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.